வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் நவம்பர் 2019லேருந்து 23 வரைக்கும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? இது பாருங்கள், 2019 நவம்பரில் கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஷினில் இந்த கொஷின். Given the following information, you are required to compute capitalization and capital structure. Equity share capital 10 lakh, preference share capital 5 lakh, long term loan 2 lakh, retained earnings 6 lakh, capital surplus 50,000, current liabilities 1 lakh 50. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கேபிட்டலைசேஷனும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரும் போட சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. கேபிட்டலைசேஷன்றது என்ன அப்படின்னா, நம்ம லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்தது தான் கேபிட்டலைசேஷன் சொல்கிறோம். எந்தெந்த லாங் டேர்ம் ஃபண்டை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் கேபிட்டலைசேஷன். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்றது என்னென்னா ப்ரொப்போர்ஷன் ஆஃப் டெப்ட் டு ஈக்விட்டி. ஓகே, நம்ம என்ன ப்ரொப்போர்ஷனில் டெப்ட்டு ஈக்விட்டி எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்லாம் இருக்குது இல்லையா, இதோட ப்ரொப்போர்ஷன் என்ன டோட்டலில் அப்படின்றது தான் நமக்கு வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ போடலாமா அந்த ப்ராப்ளம்? பாருங்கள், முதல்ல கேபிட்டலைசேஷன் கண்டுபிடிக்கலாம். கேபிட்டலைசேஷன் அப்படின்னும் போது நமக்கு இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வரும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வரும், லாங் டேர்ம் லோன் வரும், ரீட்டைன் ஏர்னிங் வரும், கேபிட்டல் சர்ப்ளஸ் வரும். கேபிட்டல் சர்ப்ளஸ்ன்றது வேறு எதுவும் இல்லை, நம்ம செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் தான். ஓகே, செக்யூரிட்டி ப்ரீமியம் என்னும்போது நம்ம இன்னதில் வரும், அது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தானே. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்றது நம்மளோட லாங் டேர்ம் சோர்ஸஸ் தான். ஓகே, அதனால் இது எல்லாமே வரும் பாருங்கள். ஓகேவா? இது எல்லாமே எழுதியாச்சு. ஸோ இதோட டோட்டல் பார்க்கலாம். அதுதான் கேபிட்டலைசேஷன். பார்த்தீங்கன்னா 23,50,000. சரியா? இப்போ இந்த ஃபண்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு தான் நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அதாவது ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ப்ரொப்போர்ஷன்ன்றது என்னென்னா, இந்த டோட்டலில் இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத போட போகிறோம். அப்போ 10 lakh டிவைடட் பை 23,50,000, 5 lakh டிவைடட் பை 2350, 6 lakh டிவைடட் பை 23,50,000, 50,000 டிவைடட் பை 2 lakh டிவைடட் பை. ஓகே, அப்போ ப்ரொப்போர்ஷன்லாம் கிடச்சிரும். பாருங்கள், மொத்தம் பார்த்தீங்கன்னா 100%. அதில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 42.6, அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 21.3, ரீட்டைன் ஏர்னிங்ஸ் 25.5, அப்புறம் கேபிட்டல் சர்ப்ளஸ் 2.1, லாங் டேர்ம் லோன் வந்து 8.5. இப்போ இது வந்து நம்ம மொத்தமாக ப்ரொப்போர்ஷன் சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக போட்டுட்டோம். இப்போ நம்ம டெப்ட் ஈக்விட்டி அப்படின்றத பிரிக்கலாம். ஈக்விட்டி அப்படின்றது நம்மளோட டெப்டை தவிர்த்து, இது மட்டும்தான் டெப்ட். ஓகே, இதை தவிர்த்து பேலன்ஸ் எல்லாம் இது வந்து ஷேர் கேபிட்டல் தான், இதுவும் ஷேர் கேபிட்டல் தான். ஓகே, அதனால் நம்ம டெப்ட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜராகவும் போடலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 21,50,000 வருது. ஸோ அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 91.5. அதே மாதிரி வெறும் இந்த லாங் டேர்ம் லோன் மட்டும்தான் டெப்ட்டு, இதெல்லாம் ஈக்விட்டி, இது டெப்ட்டு. அப்போ இதோட ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா 8.5, மொத்தம் பார்த்தீங்கன்னா 100%. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். நம்ம இதோடையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் இது போடலாம். நிறைய ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஈக்விட்டின்றதில் வந்து ப்ரிஃபரன்ஸை எடுத்து சிலர் சொல்லியிருப்பாங்க, அண்ட் சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸை தனியாக காமிப்பாங்க. அதனால் இந்த காலமும் போட்டுக்குங்க, அண்ட் இதையுமே போட்டுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, இது டெப்ட் அண்ட் ஈக்விட்டி மிக்ஸு, இது எல்லாத்தோட ப்ரொப்போர்ஷன் போட்டிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2020 கொஷின் பேப்பரில் கேட்ட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். XY Limited has an EBIT of rupees 1 lakh. The cost of debt is 10% and the outstanding debt amounts to rupees 4 lakh. Presuming the overcapitalization rate as 12.5%. Calculate the total value of the firm and the equity capitalization rate under net operating income approach. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் நெட் இன்கம் ஆப்ரேட்டிங் அப்ரோச் படி நம்ம வந்து வேல்யூ ஆஃப் த ஃபர்மும் ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டும் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் இருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்கள். EBIT இருக்குது 1 lakh, அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் டெப்ட் 10% சொல்லியிருக்காங்க, அண்ட் டெப்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 lakh கொடுத்துருக்காங்க, அண்ட் இது வந்து ஓவரால் கேபிட்டலைசேஷன் வந்து 12.5% சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ வேல்யூ ஆஃப் த ஃபர்மோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் இல்லையா? ரொம்ப ஈஸி தான். EBIT டிவைடட் பை KO. இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளமில் EBITயும் டைரெக்டாக இருக்குது அண்ட் KOவும் இருக்குது. ஜஸ்ட் நம்ம அதை போட்டு வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் கண்டுபிடிச்சிடலாம். போடலாமா ப்ராப்ளம்? ஓகே, பாருங்கள், EBIT டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, அப்போ 1 lakh டிவைடட் பை 12.5% போட்டோம்னா நமக்கு
வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் பாருங்க 8 lakh கிடைச்சிருச்சு. இப்போ வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து 8 lakh, டெப்ட் வந்து 4 lakh அப்படின்னா நம்மளோட எஸ் அதாவது ஈக்விட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் தான். ஓகே, அதாவது வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி தான். இங்கே நமக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் என்னன்றது தெரியும், அதாவது 4 lakh. ஓகே, அப்போ நம்ம எஸ்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஈக்குவல் டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபர்ம் மைனஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட். ஓகே, 8 lakh மைனஸ் 4 lakh போட்டோம்னா இதுவும் ஒரு 4 lakh கிடைச்சிருச்சு. ஓகே, இதுதான் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. இப்போ நம்ம ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் போடலாமா? ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிடி டிவைடட் பை எஸ். ஓகே, இபிடின்றது என்னன்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து இபிஐடிலேருந்து எடுத்த பிறகு, இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ண பிறகு. இப்போ பாருங்க, ப்ராப்ளம்ல இபிஐடி 1 lakh இருக்கு அண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% 4 lakhல போடணும். 4 lakhல 10%ன்றது எவ்வளவு? 40,000. அப்போ 1 lakhல 40,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் இபிடி, அதாவது 60,000. பாருங்க, 1 lakh மைனஸ் 40 டிவைடட் பை எஸ் நம்ம கண்டுபிடிச்சது 4 lakh போட்டாச்சு. அப்போ 60,000 டிவைடட் பை 4 lakh போட்டோம்னா 15% வருது. இதுதான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? A firm requires total capital fund of rupees 50 lakh and has two options, all equity and half equity and half 15% debt. அதாவது ஒரு ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா 50 lakh ஃபண்ட் வந்து தேவைப்படுது. அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபுல்லாவே அதாவது 50 lakhமே ஈக்விட்டி மூலமா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஈக்விட்டி, அதாவது 50 lakhல 25 lakhs ஈக்விட்டி ஆகும், பேலன்ஸ் 25 lakhs டெப்ட் ஆகும். அந்த டெப்டோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா 15% சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஒரு ஃபார்முக்கு தேவைப்படுற 50 lakh 2 ஆப்ஷன்ல அவங்க ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஈக்விட்டியா எடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா 50% ஈக்விட்டி அண்ட் 50% டெப்ட், அதாவது 25 lakhன்னு சொல்லிட்டு எடுக்கலாம். The equity shares can be currently issued at rupees 100 per share. Okay, equity share oda price என்னன்னா 100 rupees ன்னு சொல்லியிருக்காங்க. The expected EBIT of the company is rupees 5 lakh. Okay, கம்பெனியோட EBIT எவ்வளவுனா 5 lakh with tax rate at 40%. Tax rate வந்து 40%. Find out the EPS under both the financial mix. இப்போ நம்ம 2 ஃபினான்ஷியல் மிக்ஸ் இருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம இபிஎஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எஸ் போடலாமா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகே, பாருங்க, ஈக்விட்டி ஃபினான்சிங், ஏன்னா ஃபுல்லாவே வந்து என்ன சொல்லிட்டாங்க? ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது ஆப்ஷன் 1 அண்ட் இது ஆப்ஷன் 2. ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்றாங்க. ஓகே, இப்போ ரெண்டுமே இபிஐடி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 lakh தான். ஓகே, இந்த 5 lakh வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த ஈக்விட்டி ஃபினான்சிங் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது இல்லையா? ஏன்னா ஃபுல்லா ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஓகே, அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதாவது ஆப்ஷன் 2ல எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஹாஃப் டெப்ட் இல்லையா? ஹாஃப்ன்னும் போது 50 lakhல ஹாஃப் எவ்வளவு? 25 lakh. அந்த 25 lakhக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா 15%. பாருங்க, 25 lakh into 15% போட்டோம்னா 3,75,000 வருது. இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்ப இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது இபிடி. ஓகேவா? 5 lakh இதுல அப்படியே வந்துருச்சு, இதுல 1,25,000 வந்துருச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன? டாக்ஸை மைனஸ் பண்ணணும். டாக்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40%. எதுல இருந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இபிடில இருந்து கால்குலேட் பண்ணணும். அப்ப 5 lakhல 40% அண்ட் இங்க 1,25,000ல 40%. பாருங்க, இங்க 2 lakh வருது அண்ட் இங்க 50,000 வருது. ஓகே, இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா இஏடி கிடைக்கும். இஏடி பாருங்க, இங்க 3 lakh, இங்க 75,000. ஓகே, இஏடி கண்டுபிடிச்ச பிறகு அடுத்த ஸ்டெப் என்னன்னா டிவிடெண்ட். ஓகே, டிவிடெண்ட் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணணும். பட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிவிடெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. அப்ப நம்ம இந்த இஏடி தான் நம்மளோட ஏர்னிங்ஸாவே இருக்க போகுது. ஓகே, எஸ் பாருங்க, ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அதே 3 lakh, இங்க அதே 75,000. ஓகேவா? எஸ், இப்ப இபிஎஸ் கண்டுபிடிக்கணும். இபிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், அதாவது இந்த 3 lakh டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இது பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபினான்சிங் பாத்தீங்கன்னா 50 lakhமே ஈக்விட்டின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப 50
lakh divided by 100. அப்ப number of equity shares பாருங்க இதுக்கு 50,000 வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா 25 lakh தான் equity. ஏன்னா balance 25 debt இல்லையா, அதனால 25 lakh divided by 100. 25,000 equity shares கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப EPS கண்டுபிடிச்சிடலாமா? 3 lakh divided by 50,000. இங்க பாத்தீங்கன்னா 75,000 divided by 25,000. ஓகேவா? எஸ். இப்போ earning per share பாருங்க, இங்க 6 and இங்க 3. ஓகே, இதுதான் EPS under both financial mix. ஓகே, yes, easy இருந்தது இல்லையா? next problem பார்க்கலாமா? Following information is available with regard to the capital structure of Edward Limited. ஓகே, இதுல என்ன calculate பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க. You are required to calculate weighted average cost of capital. ஓகே, இதுல பாருங்க sources of fund வந்து 4 types of sources இருக்கு. என்னன்னா debenture, preference share capital, equity share capital, retain earning இருக்கு. அதோட amount இருக்கு and after tax cost இருக்கு. ஓகே, இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதுல 10 மார்க் ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எஸ், இப்போ இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? எஸ், முதல்ல நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை எழுதிக்கலாம். ஓகே, பாருங்க, முதல்ல சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ன்றது இந்த 4 சோர்ஸை தான் சொல்றோம் அண்ட் அமௌண்ட்டோட நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட காஸ்ட் எல்லாம் எழுதிக்கலாம். ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கலாம். அண்ட் இப்போ ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கணும். ப்ரொபோர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த சோர்சஸ் இருக்கு இல்லையா, அதாவது 12 lakh divided by 40 இதோட டோட்டல். ஓகே, அப்ப இதோட ப்ரொபோர்ஷன் என்னன்னு கிடைச்சிரும். அதே மாதிரி 4 lakh divided by 40, 8 lakh divided by 40, 16 lakh divided by 40 ப்ரொபோர்ஷன் கிடைச்சிருச்சு. இப்ப ப்ரொபோர்ஷனையும் இந்த ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் வெயிட்டட் காஸ்ட். ஓகே, அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா பாருங்க நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா வரது தான் நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க, 10.3 வருது. இதுதான் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட். ஓகே, எஸ், ஈஸியா இருக்கு அந்த ப்ராப்ளம். பாருங்க 10 மார்க் क्वेश्चन இது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அருண் லிமிடெட் expects a net operating income of rupees 2 lakh. It has rupees 2 lakh in 10% debentures. The overall capitalization rate is 12%. Calculate the value of the firm and equity capitalization rate according to NOI approach. Yes, இப்போ நம்மள என்ன calculate பண்ண சொல்லிருக்காங்க, value of the firm கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க and equity capitalization rate கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எந்த மெத்தட் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா NOI approach படி. ஓகே, NOI approach படி நமக்கு வந்து வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EBIT டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்போ இங்கே EBIT கொடுத்துட்டாங்களா பாருங்க, எக்ஸ்பெக்ட்ஸ் அ நெட் ஆப்ரேட்டிங் இன்கம், இதுதான் EBIT. ஓகே, டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பாருங்க, த ஓவரால் கேபிட்டலைசேஷன் ரேட் இஸ் 12%. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 lakh டிவைடட் பை 12% போட்டோன்னா 16,66,667. இதுதான் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஷின், ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மக்கிட்ட V இருக்குது அண்ட் DO என்னன்றது தெரியும். பாருங்கள், 2 lakh டிபெஞ்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் D. அப்போ நம்ம S கண்டுபிடிக்கலாமா? V ஈக்குவல் டு S ப்ளஸ் D. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்னது, V இருக்குது, D இருக்குது. அப்போ S எப்படி கண்டுபிடிக்கலாம்? V மைனஸ் D தான் S. ஓகே, பாருங்கள், S ஈக்குவல் டு V மைனஸ் D. V எவ்வளவு இப்போ கண்டுபிடிச்ச 16,66,667 மைனஸ் டெப்ட் எவ்வளவு 2 lakh போட்டோன்னா நமக்கு கிடச்சிரும் S எவ்வளோ பாருங்கள், 14,66,667. ஓகே, அப்போ நமக்கு S தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா, அதாவது காஸ்ட் ஆஃப் ஈக்வல்ட்டி ஈக்குவல் டு EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நம்ம S போட போகிறோம். ஓகே, மைனஸ் இன்ட்ரெஸ்ட்னா எதுக்காக அப்படின்னா இந்த டிபெஞ்சர் ஹோல்டரோடது நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ன்றது இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ண பிறகு வரது தான். அதுதான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், EBT அதாவது EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட், அதை தான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். EBITன்றது 2 lakh, இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 2 lakhல 10% போட்டோம். அதாவது இந்த டிபெஞ்சர் 2 lakhல 10% போட்டோம் 20,000. ஓகே, அப்போ அதை மைனஸ் பண்ணோன்னா 1,80,000. 1,80,000 டிவைடட் பை S. ஓகேவா, போட்டோன்னா பாருங்கள் 12.27% வருது. இதுதான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. புரிஞ்சுச்சா? சிவா லிமிடெட் ஹேஸ் an all equity capital structure consisting of 20,000 equity shares of rupees 100 each.
The management plans to raise rupees 30 lakh to finance a program of expansion. 3 alternative methods of financing are under consideration. Issue of 30,000 new shares of rupees 100 each. Issue of 30,000 8% debentures of rupees 100 each. Issue of 30,000 8% preference shares of rupees 100 each. The company's expected earning before interest and tax EBIT is rupees 10 lakh. Determine the earnings per share in each alternative assuming a corporate tax rate of 50%. Which alternative is the best and why? Yes, பார்த்தீங்கன்னா சிவா லிமிடெட் வந்து 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக ஒரு 30 lakh வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அந்த 30 lakh ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா எக்ஸ்பேன்ஷனுக்காக, அதுக்கு 3 ஆல்டர்னேட்டிவ் அவங்கக்கிட்ட இருக்குது. என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நியூ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க 30,000 ஷேர்ஸ். அது ஒரு ஆல்டர்னேட்டிவ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 30,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஓகே, அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற 30 lakh 30,000 ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச் பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைன்னா 30,000 டிபெஞ்சர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச் பண்ண போகிறாங்க. இல்லைன்னா 30,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச் பண்ண போகிறாங்க. இந்த 3 ஆப்ஷன் ஈக்விட்டியா, டிபெஞ்சரா, ப்ரிஃபரன்ஸா அப்படின்றத பார்த்து இதில் எதில் நமக்கு இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர் வந்து ஜாஸ்தி வருதோ அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். அதை தான் ஒரு நல்ல எக்ஸ்பேன்ஷனுக்கு ஆல்டர்னேட்டிவாக சூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இபிஎஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா EBIT 10 lakh கொடுத்துட்டாங்க அண்ட் டேக்ஸ் ரேட் 50% சொல்லிட்டாங்க. எஸ், இப்போ நம்ம போடலாமா? இபிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தெரியும் இல்லையா? எஸ், இப்போ நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட்டு EBIT எழுதிக்கலாம். EBIT பார்த்திங்கன்னா 10 lakh. ஓகே, இப்போ 3 ஆல்டர்னேட்டிவ்: ஈக்விட்டி ஃபினான்சிங், டெப்ட் ஃபினான்சிங், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபினான்சிங். ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அதாவது EBIT 10 lakh. இதில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஃபினான்சிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. பிகாஸ் அவங்கக்கிட்ட ஏற்கனவே ஈக்விட்டி ஷேர் இருந்தது, இப்போவும் ஈக்விட்டி தான் பண்ண போகிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ டேஷ் போட்டாச்சு. அப்போ EBTயும் பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலும் நமக்கு இதே தான் வரப்போகுது. ஓகே, அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸும் அதே தான், ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால. இப்போ டேக்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணலாம். டேக்ஸ் எவ்வளவு? 50%. அப்போ 10 lakhல 50% போட்டோன்னா 5 lakh வருது. அப்போ இதை மைனஸ் பண்ண பிறகு வர்றது EAT, ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டிவிடெண்ட்டை மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்கான்னா இல்லை, ஏன்னா இவங்க இஷ்யூ பண்ண போகிறது நியூ ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். ஓகே, ப்ரிஃபரன்ஸ்னால் அது பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ இங்கே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டும் கிடையாது. அப்போ நம்மளோட ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அதே 5 lakh தான். ஓகே, எஸ். இப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வேணும். ஏற்கனவே ஒரு 20,000 ஈக்விட்டி ஷேர் இருக்குது. இப்போ ஒரு நியூவாக ஒரு 30,000 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். அப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஃபார்முலா என்னென்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ 5 lakh டிவைடட் பை 50,000 போட்டோன்னா நமக்கு பாருங்கள் 10 rupees வருது. ஏர்னிங் பெர் ஷேர் 10 rupees. சரியா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃபினான்சிங். ஓகே, அப்போ இதே EBIT தான் போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ டெப்ட் ஃபினான்சிங் அப்படின்றதுனால இங்கே இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? 30 lakh, அதாவது 30,000 into 100, 30 lakh, 8% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அப்போ 30 lakh into 8% போட்டோன்னா 2,40,000 வருது. ஸோ இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் கிடச்சிரும் 7,60,000. இப்போ டேக்ஸ் ரேட் எவ்வளவு? 50% தான் இருக்கும். அப்போ 7,60,000ல் 50% போட்டோன்னா 3,80,000 வருது. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா EAT பாருங்கள், அதே 3,80,000 தான். பிகாஸ் 50% தானே டேக்ஸ். அப்போ 50-50 போது அதே 3,80,000 தான் வரும். இப்போ இதில் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கான்னா இதுலேயும் கிடையாது, ஏன்னா இது டெப்ட் ஃபினான்சிங் தான். அப்போ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இதுலேயும் கிடையாது. ஸோ நமக்கு அதே தான் ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். இங்கே நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த 20,000 தான். இந்த 30,000 வராது. ஏன்னா 30,000 இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டிபெஞ்சர்ஸாக இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதனால் 20,000 தான் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போ EPS என்ன?
3,80,000 divided by 20,000 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் 19 rupees per share EPS. ஓகேவா? இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபினான்சிங் அந்த ஆல்டர்னேட்டிவ் பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கும் EBIT 10 lakh தான், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் தான் இதில் கொடுக்க போகிறோம். அப்போ அதே 10 lakh தான் நமக்கு earnings before tax. இப்போ டேக்ஸ் போடலாமா? டேக்ஸ் போட்டோன்னா 50%னா 5 lakh வரப்போகுது. அப்போ EATயும் 5 lakh நமக்கு வந்துருச்சு. இங்கே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்குது 30 lakh. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ரேட் எவ்வளவு? அதுவும் 8% தான். அப்போ 30 lakh into 8% போட்டோன்னா 2,40,000 வருது. ஸோ 5 lakhல 2,40,000 போயிடுச்சு அப்படின்னா earnings available for equity shareholder பாருங்கள் 2,60,000 வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இங்கேயும் நமக்கு இதே 20,000 தான், பிகாஸ் அடிஷ்னல் ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடையாது, இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேராக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2,60,000 டிவைடட் பை 20 போட்டோன்னா வருது தான் நமக்கு EPS. பாருங்கள் 13 தான் EPS. அப்போ எதில் ஜாஸ்தி வருது? 19 டெப்ட் ஃபினான்சிங்கில் தான் ஜாஸ்தி வருது. பாருங்கள் சஜஷன், டெப்ட் ஃபினான்சிங் ஆல்டர்னேட்டிவ் B இஸ் ப்ரிஃபரபிள் சின்ஸ் இட் கிவ்ஸ் த ஹையர் EPS. மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது டெப்ட் ஃபினான்சிங்கில் தான் EPS ஜாஸ்தி வரதுனால இந்த ஃபினான்சிங்கை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும்.